நல்ல நண்பன் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல செஞ்ச அருட்கொடை நிஅமத்துல பெரும் ஒரு நிஅமத் நல்ல நண்பன். நல்ல நண்பர்களுடன் இருங்கள், நல்லதே நடக்க அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பங்களை உண்டாக்கி தந்து கொண்டே இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், கெட்ட நண்பனை விட தனிமை சிறந்தது, தனிமையை விட நல்ல நண்பன் சிறந்தது என்று கூறினார்கள். இன்றைக்கு நாங்க எவ்வளோ நல்ல நண்பர்களை உதாசீனம் படுத்தி கொண்டு இருக்கின்றோம். யார் நல்ல நண்பன்? நான் ஒரு தவறு செய்யும் பொழுது இது தவறு என்று என்னை சுட்டி காட்டி என்னை நல்ல வழிக்கு செலவு செய்ய தூண்டுகிறாரோ இவர்தான் நல்ல நண்பன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார். தன்னை பார்க்கணுமெண்டா தன்னுடைய நண்பனை பார்த்தா தன்னுடைய பண்புகளை பார்க்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுகிறாங்க. இன்றைக்கு மனித சமுதாயத்தில் மனிதர்கள் ஒழுங்கான நல்ல நண்பனை தெரிவு செய்வதில் குறைபாடு. அதனால் தான் வழிகேட்டிலாகவும் அவர்களுடைய வாழ்க்கையை வீணாகவும் வாலிபத்தை பாவ காரியங்களிலும் செலவு செய்கிறார்கள். இன்றைய வாலிப சமுதாயம் எந்த அளவுக்கு சீர்கேட்டில் நிலைமையில் இருக்கின்றது நாங்கள் பார்த்து கொண்டல்லவா இருக்கின்றோம். ஒவ்வொரு காரணமும் நல்ல முறையான நட்பு அவர்களுக்கு கிடைக்காத காரணம்தான். என்னுடைய முதலாவது காரணம், அவர்கள் தெரிவு செய்த நல்ல நண்பர்கள் அல்ல, அவர்களின் உள்ளோடு இருக்கும் நண்பர்கள் ஒழுங்கல்ல. அதனால் அவர்கள் பாவத்துக்கு வழிகாட்டக்கூடிய நண்பர்களாக இருப்பதுதான். அவர்கள் தெரிவு செய்த நண்பரும் அதுதான். உங்களுக்கு அல்லாஹ் நல்ல நண்பனை தந்தால் அவனோடு நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் நல்ல நண்பனை நீங்கள் அனைவர்களுக்கும் தர வேண்டும். நல்ல நண்பனோடு வாழக்கூடிய தௌஃபீக்கையும் நாளைக்கு எங்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய நண்பனாக அவரையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.